ஹலோ எவ்ரிவான், நம்ம ஹிரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல 1-to-1 கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு. எந்த ஒரு மொழியுமே நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டோம்னா கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்க கிட்ட பேசி பழகி பார்க்கணும். ஸோ கிராமரோட சேர்ந்து மற்றவங்க கிட்ட பேசி கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெய்லி யூஸ் சென்டென்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாச்சு. 100 சென்டென்ஸ் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அதே டெய்லி யூஸ் சென்டென்ஸில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதில் 50 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அன்றாடம் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் என்னென்ன சென்டென்ஸ் உபயோகிக்கிறோமோ அதை நமக்கு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பேச தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் பெரிய சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். என்னோட சேனலில் ஆல்ரெடி கிராமருக்குன்னு செப்பரேட் வீடியோஸ், டென்ஸ்க்கு, வாய்ஸ்க்கு, ஃபோனிக்ஸ்க்கு எப்படி பேசிக்லேருந்து இங்கிலீஷ் பேசுகிறது அப்படின்னு எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். நீங்கள் இங்கிலீஷை ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர் தான் கற்றுக்கணும். அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ டெய்லி யூஸ் சென்டென்ஸோட தமிழ் மீனிங்கோட பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்க்கலாம். ஓகே, ஓவர் அண்ட் ஓவர் அப்படின்னா திரும்ப திரும்ப அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ஓவர் அண்ட் ஓவர். ஓகே, இன் மை ஒப்பீனியன் அப்படின்னா என்னோட கருத்துப்படி, அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், என்னை பொறுத்த வரையும் அவன் நல்ல பையன், என்னை பொறுத்த வரையும் அவன் நல்ல பையன் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்மளோட கருத்துப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் மை ஒப்பீனியன். I will eat afterwards இல்லைன்னா I will eat later அப்படின்னா ஆஃப்டர்வேர்ட்ஸ்னாலும் லேட்டர்னாலும் அப்புறமான்னு அர்த்தம். ஸோ நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்றதுக்கு I will eat afterwards. I fell down. ஃபெல்லுனா விழுறது, டவுன்னா கீழே விழுறது. I fell down. நான் கீழே விழுந்துட்டேன். I fell down. You keep out of this. நீ இங்கேருந்து விலகியே இரு, நீ இதுலேருந்து விலகியே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கீப் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு அர்த்தம். சம்மோன் இஸ் கம்மிங். யாரோ வந்துட்டுருக்காங்க, யாரோ வந்துட்டுருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்மோன் இஸ் கம்மிங். டோன்ட் மார்க் மீ அப்படின்னா என்ன கேலி செய்யாத. டோன்ட் மார்க் மீ அப்படின்னா கேலி செய்யாதன்னு அர்த்தம். கேலி செய்கிறதுக்கு இங்கிலீஷில் மார்க், மீனா என்னன்னு அர்த்தம். ஸோ டோன்ட்னா செய்யாத. ஸோ டோன்ட் மார்க் மீ, என்ன கேலி செய்யாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் நாட் ஸோ. இட்டுனா இது அதுன்னு அர்த்தம், நாட்னா இல்லைன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் ஸோ, இது அப்படி இல்லை. இட்ஸ் நாட் ஸோ, இது அப்படி இல்லை, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் ஸோ. கீப் இட் அப், தொடர்ந்து செய். கீப் இட் அப், தொடர்ந்து செய். ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நீ நல்லாவே பண்ணப்பா, நல்லா படித்த, இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ, இதையே தொடர்ந்து பண்ணுன்னு சொல்கிறதுக்கு கீப் இட் அப். கம் லேட்டர், கம் ஆஃப்டர்வேர்ட்ஸ் அப்படின்னா அப்புறமா வான்னு அர்த்தம். ஆஃப்டர்வேர்ட்ஸ்னாலும் லேட்டர்னாலும் அப்புறமான்னு அர்த்தம். ஹவு மச் இஸ் இட், இது எவ்வளோ. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா ஹவு மச் இஸ் இட்ன்றதுக்கு பதிலாக ஹவு மச் இட் இஸ் அப்படி சொல்கிறாங்க. ஹவு மச்க்கு பக்கத்தில் ஹெல்பிங் வேர்பான இஸ்ன்றது தான் வரும், அதுக்கப்புறம் தான் இட்டுன்றது வரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட்டுனா இது அதுன்னு அர்த்தம். ஸோ இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் இஸ் இட், ஹவு மச் இஸ் இட் அப்படின்னு அர்த்தம். நோபடி இஸ் ஹியர், இங்கே யாருமே இல்லை. நோபடி இஸ் ஹியர், இங்கே யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நோபடினா யாரும் அர்த்தம், ஹியர்னா இங்கேன்னு அர்த்தம், இஸ்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நோபடி இஸ் ஹியர், இங்கே யாரும் இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்லைனா ஐ கெட் இட், ஐ கெட் இட் அப்படியும் சொல்லலாம். வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குதுங்க. வாட்ஸ் கோயிங் ஆன் தேர், என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன். நோ மென்ஷன், பரவாயில்ல, தேங்க்யூன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு நோ மென்ஷன்னு சொல்லணும். ஆஸ் யூ லைக், உன் விருப்பம் போல. ஆஸ் யூ விஷ், உன் விருப்பம் போல, உன் விருப்பம் போல பண்ணு. ஆஸ் யூ லைக், ஆஸ் யூ விஷ் இப்படி சொல்லலாம். ஓகே, மூவ் அ பிட்,
மூவ் அ லிட்டில் பிட் அப்படின்னா கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்றதுக்கு மூவ் அ பிட், மூவ் அ லிட்டில் பிட். நீ சொன்ன மாதிரியே அந்த விஷயம் நடந்துருச்சு, நீ சொன்ன மாதிரி என் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஆஸ் யூ சே, ஆஸ் யூ சே, நீ சொன்ன மாதிரியே அப்படின்னு அர்த்தம். டு லெட் அப்படின்னா வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு அர்த்தம். வீடெல்லாம் வாடகைக்கு விடுறாங்கன்னா போர்டில் எழுதியிருப்பாங்க டு லெட்னு எழுதியிருப்பாங்க. டு லெட் அப்படின்னா வாடகைக்கு விடுறதுன்னு அர்த்தம். வாட் எல்ஸ், வேற என்ன, வாட் எல்ஸ் வேற என்ன, எல்ஸ்னா வேறன்னு அர்த்தம், வாட்னா என்ன. பேசிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனை வச்சிருவா இல்லை வேற என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் எல்ஸ். ஹரி அப், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் வா அப்படின்றதுக்கு ஹரிய. குவைட் லைக்லி அப்படின்னா மிகவும் சாத்தியமானது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு குவைட் லைக்லி அப்படின்னு அர்த்தம். லிட்டில் பை லிட்டில், சிறிது சிறிதா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நான் இம்ப்ரூவ் ஆகுறேன். லிட்டில் பை லிட்டில் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நாட் இன் த லீஸ்ட், நாட் இன் த லீஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லை, என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லைப்பா அப்படின்றதுக்கு நாட் இன் த லிஸ்ட். தட் இஸ் டு சே அப்படின்னா அதாவது அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் டு சே. ஓகே. நெக்ஸ்ட்டு பை ஆர்டர் அப்படின்னா உத்தரவின் படி, அதாவது ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த ஆர்டரின் படி அப்படின்னா பை ஆர்டர். ஜஸ்ட் நவ், இப்போதான், ஜஸ்ட் நவ் வீட்டுக்குள்ளே நுழையிறேன், இப்போதான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன் அப்படின்றதுக்கு ஜஸ்ட் நவ். ஹேண்ட் ஓவர், ஒப்படைச்சிரு அப்படின்னு அர்த்தம். இந்த பெண்ணை அவன்கிட்ட ஒப்படைச்சிரு, இந்த காசை அவன்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு ஹேண்ட் ஓவர். லேட்டர் ஆன் அப்படின்னா பிறகுன்னு அர்த்தம். லேட்டர்னா அப்புறமா, பிறகுன்னு அர்த்தம். ஆன் த கான்ட்ரரி அப்படின்னா மாறாக. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிளாக் பிடிக்கும், உங்களுக்கு ஒயிட் பிடிக்கும் அப்படின்னா அது கான்ட்ரடிக்ஷன். ஸோ ஆன் த கான்ட்ரரி எனக்கு மாறாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, மாறாக அப்படின்னு அர்த்தம். கேரி ஆன், யாரோ ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது சரி நீ கண்டினியூ பண்ணு அப்படின்றதுக்கு கேரி ஆன். அதுக்கடுத்து ஒன்ஸ் அகெயின் அப்படின்னா திரும்ப ஒரு முறை. ப்ளீஸ் டெல் மீ ஒன்ஸ் அகெயின், இன்னொரு முறை சொல்லு. ஒன்ஸ் அகெயினா திரும்ப ஒரு முறை. ஓகே. லெஃப்ட் ஓவர் அப்படின்னா மிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு மிஞ்சினது எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மிஞ்சின சாப்பாடு அதெல்லாம் மிஞ்சினதெல்லாம் லெஃப்ட் ஓவர். இந்த பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட்ல. பே பேக்னா திரும்பி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அதுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பே பேக் பண்ணுறதுன்னு அர்த்தம். அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் அப்படின்னு அர்த்தம். டசன்ட் மேட்டர் அப்படின்னா பரவாயில்லன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட சாரி கேட்குறாங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு டசன்ட் மேட்டர். இட்ஸ் மைன் அப்படின்னா இது என்னோடது. இது யாரோடது அப்படின்னு கேட்கும்போது இது என்னோடது, இட்ஸ் மைன். லெட் மீ கோ, என்னை போக விடு. லெட் மீ அப்படின்னா என்ன விடுன்னு அர்த்தம். லெட்டுனா விடுறது, லெட் மீ கோ என்ன போகவே, என்ன போக விடுன்னு அர்த்தம். டோன்ட் பி ஷை, ஷைனா வெக்கப்படுறது, பி ஷைனா வெக்கப்படுன்னு அர்த்தம். டோன்ட் பி ஷைனா வெக்கப்படாத அப்படின்னு அர்த்தம். நாட் லைக் தட் அப்படின்னா அப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நாட் லைக் தட். டோன்ட் லாஃப், லாஃப்னா சிரிக்கிறது, டோன்ட் லாஃப்னா சிரிக்காத அப்படின்னு அர்த்தம். யோ அன்ஃபிட், நீ தகுதியானவனே இல்லை. யோ அன்ஃபிட், நீ தகுதியானவனே இல்லை. பி கைண்ட், கைண்டுனா அன்பா இருக்குது. பி கைண்ட், அன்பா இரு. வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது. இட்ஸ் எனஃப், இது போதும். உனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமா, இல்லை எனக்கு இது போதும். இட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லணும் போதுன்றதுக்கு. கம் இன், உள்ளவா. இன்னுனா உள்ள, அவுட்னா வெளியே. கெட் அவுட், வெளியே போ. டேக் இட், இதை எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகே.